Bonne fête, maman. Merci beaucoup. Oh, très jolie fleur. There. Beautiful flowers. Oh, très jolie flower. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அந்நியர் தினம். அனைத்துலக அந்நியர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதாவது அன்னை என்பவள் எங்களுக்கு உண்மையான ஒரு தெய்வம் என்று தான் நாங்கள் சொல்லணும். ஏனென்றால் அவர்கள் 10 மாதம் எங்களை சுமந்து பொறுமையோடு வளர்த்து இவ்வளவாய் ஆளாக்கின தாயை நாங்கள் கனப்படுத்துகிறோம். தாய் சிறந்த ஒரு கோயில் இல்லை என்று சொல்லுவார்கள். அவ்விதமாய் நாங்கள் எங்கள் தாய் தகப்பனை நாங்கள் கனம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் நான் சமைத்த ஆரத்தை பாருங்கள். சாம்பார், இங்கால ஒரு சின்ன ஒரு பச்சடி, தயிர் பச்சடி, அப்பளம், மிளகாய், ஒரு ப்ரோக்கலி, இவ்வளோந்தானுங்க நான் செய்தேன். நான் மற்ற சாப்பாடுகளும் இருக்குத்தான். நான் எனக்கு விரும்பினது இது, அம்மாவுக்கும் இதுதான் விருப்பம். ஆகவே நான் இதை செய்து காட்டினேன். எப்படி இருக்குன்னதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். என்னுடைய மகன் வரும்போது எனக்கு ஒரு அழகான பூக்கொத்து கொண்டு வந்து தந்தார். பூக்களின் வடிவை பார்க்க எனக்கு ஆசையை, எனக்கு பூக்கள்ன்ற நல்ல விருப்பம். அதுதான் மகன் வாங்கி வந்திருக்கிறான். நல்ல தெரிவு, நல்ல செலெக்ஷன், எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ஓகே, நீங்களும் உங்கள் அன்னையர்களை கனப்படுத்துங்க. வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும். தாய் தகப்பனை கனப்படுத்தும் போது தான் அது நீடித்திருக்கும். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் எங்கள் பெற்றாரை கனம் பண்ணுவோம், தாயை கனம் பண்ணுவோம், தகப்பனை கனம் பண்ணுவோம். God bless you. Stay happy. Bye.